அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல். குறள் எண் 1229. பதிமருண்டு பைதல் உழக்கும் மதி மருண்டு மாலை படர்தரும் பொழுது. பிரிவுத்துயர் தரும் மாலை பொழுது வரும்போது தன் அறிவு பிறழ்ந்து தன் நிலையிலிருந்து மாறி துன்பப்படுகிறாள் தலைவி. When the evening was setting, the lady becomes mad and loses her status because of separation of the lover. என் துடிப்பா, மாலை பொழுது தன் அறிவு இழந்து தன் நிலை மறந்து தலைவி மனம் துயரில் உழன்று. மாலை பொழுது தன் அறிவு இழந்து தன் நிலை மறந்து தலைவி மனம் துயரில் உழன்று. இதற்கு கவிப்பேரரசு என்ன உரை சொல்கிறார் என்று பார்ப்போம். என் மதியை மயக்கி பிடித்து பித்து பிடிக்க வைக்கும் இந்த மாலை பொழுது வரும்பொழுது நான் மட்டுமா நிலைகெட்டு துன்புறுகிறேன், இல்லை இந்த ஊரும் தான் என்று அவர் சொல்கிறார். மாலை பொழுது வரும்பொழுது என் மதி கெடுகிறது. மதி கெடுவது என்றால் இரண்டு பொருள். ஒன்று, இரவில் நிலவாக இருக்கக்கூடிய மதி கெடுவது காலை பொழுது. ஆனால் மதிக்கு இன்னொரு பொருளும் உண்டு, அது அறிவு என்பது. அதுதான் இங்கே பொருந்தி வருகிறது. அந்த அறிவு மாலையானால் தலைவிக்கு மயங்கி கெட்டுப்போய் விடுகிறது. ஏன் மயங்கி கெட்டுப்போய் விடுகிறது? காலையில் எழுந்தவுடன் நன்றாக இருக்கும் மதி, நன்றாக இருக்கும் அறிவு, சுறுசுறுப்பாக இருக்கும் அறிவு மாலையானால் மயங்கி மதிகெட்டு போய்விடுகிறது. காரணம், தலைவன் தலைவியுடன் இல்லை. தலைவன் பிரிந்து சென்று விட்டான். அதனால் அவளுக்கு அறிவு குழம்பி போய்விடுகிறது, மயக்கம் வருகிறது, ஏக்கம் வருகிறது, பித்து பிடித்தது போல் இருக்கிறது, பைத்தியம் போல் ஆகிவிடுகிறாள். இது தன் நிலையிலிருந்தும் மாறி அவள் துன்பப்படுகிறாள். இப்படி இருக்கக்கூடியவ அல்ல. இயல்பாக எப்படி இருப்பான்னா, நல்ல அறிவாளி, பெண் புத்தி முன்புத்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பார். ஆனால் தலைவன் பிரிந்ததனால் அவள் மதிகெட்டு பின்புத்தியாக மாறிவிடுகிறாள் அப்படின்னு ஒரு பொருளையும் எடுத்துக்கலாம். பதி என்றதற்கு இன்னொரு பொருளும் சொல்றாங்க, ஊர் என்றும் சொல்கிறார்கள். இவள் மட்டும் மாலை பொழுதில் மதிகெட்டு போய்விடவில்லை, மயங்கி விடவில்லை. ஊரில் உள்ள அனைத்து மக்களுமே, பெரும்பாலான பெண்களுமே மதிகெட்டு மயங்கித்தான் போயிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஒரு வரலாறு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மை என்று தெரியவில்லை. நகரத்தார் அந்த காலத்தில் வாழ்ந்த பொழுது அவர்கள் துறைமுகத்திலிருந்து அனைத்து ஆண்களுமே கப்பலேறி வெளிநாட்டு பயணம் சென்று திரும்பி வரவில்லையாம். அப்பொழுது அந்த பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு மல்கினார்களாம் என்று சொல்வார்கள். அப்ப அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே பொருள் தேடுவதற்காக வெளிநாடு சென்று விட்டால் இவள் மாலை மட்டுமா இவளுக்கு மயக்கத்தை கொடுக்கும், மதி கெடுதலை தரும்? அனைத்து பெண்களுக்கும் அல்லவா அந்த மாலை அப்படி கொடுக்கும் என்று ஒரு பொருளையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். எப்படி இருந்த பொழுதும் மாலை பொழுது வரும்பொழுது மன்னவன் இல்லை என்றால் மதிகெட்டு போகிறாள் மனைவி. இதுதான் இந்த குறளினுடைய பொருள். தன் நிலை மாறி மதிகெட்டு போகிறாள் என்றும் சொல்லலாம். மதியுடன் இருக்கும் தன் நிலைமை மாறி மதிகெட்டு போகிறாள் என்றும் சொல்லலாம். அதற்கு ஒரு பாட்டு. திருநாள் தேடி தோழியர் கூடி சென்றார் திரும்பவில்லை. திருநாள் தேடி தோழியர் கூடி சென்றார் திரும்பவில்லை. தினையும் பனையாய் வளர்ந்தே இரு விழிகள் அரும்பவில்லை. ஒரு நாள் இரவு கண் உறக்கம் பிடிக்கவில்லை. வருவான் கண்ணன் என நினைத்தேன் மறக்கவில்லை. ஒரு நாள் இரவு கண் உறக்கம் பிடிக்கவில்லை என்று பணத்தோட்டம் என்ற படத்தில் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்திகள் சுசிலா பாடிய பாடல். இது கண்டிப்பா பாட்டு எழுதித்தாங்க மெட்டு அமைச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பாடல்.
பதிமருண்டு பைதல் விளக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா விழிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நினைவாலயம். நாளோடு நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.